பாதம் தவழ்ந்த பழனிசாமி ஒரு மீட்டிங்கில் பேசினார். என்ன பேசினாராம்? திராவிடனாலே எனக்கு என்னன்னு தெரியாதுப்பா, நான் ஒன்றும் இதிகாசத்தை படித்ததில்லை, புராணங்களை படித்ததில்லைன்ட்டாராம். உடனே கோவம் பெருசாக வந்துச்சு. அது எப்படி சொல்லலாம் அந்த பழனிசாமி? திராவிடம் என்றால் எனக்கு என்னவென்றே தெரியாது, நான் இதிகாசங்களை படித்ததில்லை, புராணங்களையும் படித்ததில்லைன்னு சொல்லிட்டாராம். கோவத்தின் உச்சிக்கே போயிட்டார். திராவிடம்னா என்னன்னு எனக்கு தெரியாது, நான் புராணங்களை எல்லாம் படித்ததில்லைன்னு கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே சொன்னவர் தான் பழனிசாமி. நான் கேட்குறேன் ஸ்டாலினுக்கு, உங்களுக்கோ உங்கள் கட்சி தலைவருக்கோ யாருக்காவது திராவிடத்துக்கு அர்த்தம் தெரியுமா? உங்கள் ஈவேராவுக்கு முதல் அர்த்தம் தெரியுமாயா? திராவிடர் கழகம்னு ஆரம்பித்த ஈவேராவுக்கு அர்த்தம் தெரியுமா? திராவிடம் என்றால் என்ன? திராவிடம் என்பவர்கள் மனிதர்களுக்கு பேர் திராவிடர்களா, இல்லை அவர்கள் குடியிருக்கும் பகுதிகளுக்கு பேர் திராவிடமா? ஜனகணமனதில் திராவிட உச்சல கங்கான்னாங்களே, அந்த திராவிடத்தை மனிதர்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தையா, இடத்துக்காக சொல்லப்பட்ட வார்த்தையா? முதல்ல ஸ்டாலின் போய் படிச்சுட்டு வாங்க. உங்கள் தலைவர்கள் யாருமே திராவிடத்துக்குனாலே என்னன்னு தெரியாது. திராவிடத்துக்கு அர்த்தம் தெரியாமல் ஆரம்பித்தது தான் உங்கள் ஈவேரா ஆரம்பித்த திராவிட கழகம். அதுக்கு அர்த்தம் தெரியாமல் திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பித்தது தான் உங்கள் அண்ணாதுரை மற்ற தலைவர்கள் ஆரம்பித்த திமுக. திராவிடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது ரைட்டு தானே. திராவிடம் என்றால் எனக்கு தெரியாதுண்ணா, ஈவேராவுக்கே தெரியாதையா, உங்கள் அண்ணாதுரைக்கே தெரியாதையா திராவிடம்னு? திராவிடத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது திராவிட முன்னேற்றம் அல்ல. ஈவேரா 73 வயசில் கல்யாணம் பண்ணார், வளர்ப்பு பண்ணாருங்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆரம்பிக்கப்பட்டது தான் உன்னுடைய திராவிட முன்னேற்ற கழகம். திராவிடர்களின் முன்னேற்றத்துக்காக உங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்படவில்லைங்கிறத ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும். கோவப்படுறது அர்த்தம் இல்லை. உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கங்க திராவிடம்னா என்னென்னு. உங்களுக்கே தெரியாது, உங்கள் கட்சியில் இருக்கிற யாருக்குமே திராவிடத்துக்கு அர்த்தம் தெரியாது. அதனால் எடப்பாடி திராவிடத்தை பற்றி சொன்ன வார்த்தை சரியான வார்த்தைங்கிறத அவருக்கு பதில் சொல்லாது தெரியாது. எடப்பாடிக்கு இப்போ ஸ்டாலின் கோவப்படுறாரு, பதில் சொல்லுங்கள். அதனால் அவர் சார்பில் நான் தான் சொல்லி ஆகணும். ஸ்டாலினுக்கு பதில்னால் பல பேர் சார்பில் நான் தான் சொல்ல வேண்டியது இருக்குது.